பைக்கில் போகிற வீடியோ தான் இருக்கும். ஸோ நீங்கள் எங்களோட பைக்கில் ட்ராவல் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஆஃப் ரோடிங் செஷன் போகிற மாதிரி இருக்குது. ஏதோ வியூ பாயிண்ட்டுன்னாங்க. ஏதோ பாருங்கள் காட்டுக்குள்ளே ஆஃப் ரோடிங் போகிற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து ஏற்காடோட பார்ட் 1 பார்க்கலன்னா மேலே ஐ பட்டனில் லிங்க் தரேன். பார்ட் 1 செக் பண்ணி பாருங்கள். அதோட கண்டினியூவேஷன் ரைட் தான் இது. ஓகேங்களா? இன்றைக்கி கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்க போகிற கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்காடு. நான் ஆல்ரெடி ஏற்காடில் தான் இருக்கேன். ஸோ நான் இன்ட்ரோ வீடியோக்காக பேசிகிட்டு இருக்கேன். ஏற்காடு ஒரே நாளில் காலையில் ஏறிட்டு ஈவினிங் இறங்குறோம். பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் இங்கே முடிச்சிடுறோம். ஸோ அதனால் நாங்கள் சும்மா அப்படியே கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிட்டு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக அப்படியே பைக்கில் ஜாலியாக ரவுண்ட் அடிச்சிட்ருக்கோம். அப்பப்போ எங்கேயாவது ஒரு ஸ்பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ கடையூர் வியூ பாயிண்ட்டுன்னு ஏதோ ஒன்று சொன்னாங்க, அதுக்கு போகலான்னு சும்மா போய்கிட்டுருக்கோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பைக்கில் போகிற வீடியோ தான் இருக்கும். ஸோ நீங்கள் எங்களோட பைக்கில் ட்ராவல் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்கலாம். ஏன்னா பைக்கில் போகிறப்போ உங்களுக்கு ஒரு ஹெல்மெட் போட்டு போனீங்கன்னா எந்த வியூ கிடைக்குமோ அதே வியூ கோப்ரோ மூலிமா நான் உங்களுக்கு தந்துட்டுருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஆஃப் ரோடிங் செஷன் போகிற மாதிரி இருக்குது. ஏதோ வியூ பாயிண்ட்டுன்னாங்க. ஏதோ பாருங்கள் காட்டுக்குள்ளே ஆஃப் ரோடிங் போகிற மாதிரி இருக்குது. எனக்கு இதான் பிடிக்கும். ஜாலி. ஆனால் வண்டிக்கும் எதுவும் ஆகாத மாதிரி ஓட்டுவேன். நான் எந்திரிச்சு நின்று ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நான் கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் எந்திரிச்சு நின்றுக்கிட்டேன். எட்டுச்சா? பார்த்தீங்கன்னா கடையூர் இல்லை, அது கரடியூர் வியூ பாயிண்ட்லேருந்து கிளம்பிட்டோம். நம்ம பிளாக் பீஸ்ட் இப்போ தான் ஆஃப் ரோடிங் பார்க்குறோம். இது இந்த பைக் வந்து லே லடாக் போயிட்டு வந்த பைக்கு. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா பாருங்கள் 37,500 ஓடி இருக்குது. மக்களே நீங்கள் ஒன் டே ட்ரிப் வரீங்கன்னா நான் உங்களுக்கு மேப் வந்து நான் இப்போ சைடில் போடுறேன். அந்த ரூட்டில் வந்தீங்கன்னா பைக்கில் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்கலாம். நீங்கள் ஏற்காடு சென்டரில் ஆரம்பிப்பீங்க, அதாவது அந்த ஏற்காடு பஸ் ஸ்டாண்ட் கிட்ட ஆரம்பிப்பீங்க. திருப்பி உங்களை வந்து அந்த ரோடு வந்து ஒரு சர்க்கிளாக ஏற்காடு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்கிற மாதிரி ஒரு சர்க்கிள் அடித்து உங்களை திருப்பி அதே இடத்துக்கு கொண்டு போய் விட்டுரும். நான் உங்களுக்கு மேப் வந்து இந்த இடத்துல போடுறேன் பாருங்கள். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த ரூட் எப்படின்னு மென்ஷன் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், நாங்கள் வந்து ஆக்சுவலி இங்கே சும்மா ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணுறதுக்காக தான் ரைடு வந்தோம். இன்றைக்கி ஒன் டே ரைடு தான் இது. ஈவினிங் ஒரு 5 o'clock போல் இறங்கிடுவோம். ஸோ மெயினாக என்னென்னா சும்மா ஜாலியாக பைக்கில் அப்படியே ஜாலியாக ஓட்டிட்டு அந்த கிளைமேட் என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தான் வந்தோம். ஸோ ரைடிங் கேர்ஸ்லாம் போட்டிருக்கோம் பாருங்கள். ப்ரோவும் ஷூ, ஜாக்கெட்டு, க்ளவு எல்லாமே போட்டிருக்கோம். ரைடிங் பேண்ட் மட்டும் போடல, ஏன்னா அது நம்மக்கிட்ட இல்லை. பாருங்கள் குரோட்டான்ஸு அது இதெல்லாம் வச்சு வீடெல்லாம் செமையாக இருக்குது. ஆக்சுவலி இந்த ரூட்டு ஜாலியாக ட்ராவல் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலி அந்த வண்டிக்கு அப்புறம் ஃபீட்பேக் எடுத்து இந்த வண்டி டெவலப் பண்ணாங்களாமா. இந்த வண்டி ஆக்சுவலி செம ஸ்மூத்தாக இருக்குது. ஏனே தெரில, அது ரொம்ப ராவாக இருக்கும். நான் ஆக்சிலேட்டர் விட்டு திருவினாலே பவர் வீலி ஆகும். இந்த வண்டி அப்படி இல்லை, பவர் டெலிவரி ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். இது லீனியராக இருக்குது. ஸோ லாங் க்ரூஸ் பண்ணுறதுக்கெலாம் இந்த வண்டி நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்ஜின் இடிக்கல அவ்வளோக்கா.
ஸ்பாட்டில் தண்ணிலாம் போகுது. இவரோட போஸ்ட் வெட்டிங் ஷூட் அங்கே தான் எடுத்தாங்களாமா. அந்த பாலத்துக்கு அடியில் தண்ணி வருதுல, அங்கே தான் நிற்க வச்சு எடுத்தாங்களாமா. அதனால் ப்ரோ ஸ்பாட் காமிக்கிறார். நம்ம எங்கே போகிறோன்னா, ஏதோ தண்ணி போய்கிட்டு இருந்துச்சு, அந்த இடத்துல தான் அவருக்கு வந்து கல்யாண வெட்டிங் ஷூட் நடந்துச்சான். அதனால் இப்போ நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். அந்த தண்ணியோட சவுண்டு பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல கேட்குறதுக்கு. சவுண்டு சூப்பராக இருக்குது ப்ரோ. அந்த தண்ணியோட சவுண்டு அப்படியே அருமையாக இருக்குது. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்காடில் வந்து ஒரு நல்ல இடத்த கண்டுபிடிச்சோம். ஒரு பாலத்துக்கு அடியில் தண்ணி போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ நம்ம அங்கே தான் இருக்கோம். ரேண்டம் பிளேஸ். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா காலெல்லாம் தண்ணியில் விட்டு நனைச்சிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது. பாருங்கள் ப்ரோ இங்கே இருக்கார், அவங்க 2 பேர் அங்கே இருக்காங்க. கொஞ்ச நேரம் ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் எடுத்தோம். ஸ்பாட் நல்லா இருக்குது ப்ரோ. இங்கே தானே உங்கள் வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுத்தீங்க? ஆமாம், இங்கே தான் எடுத்தோம். ஓகே. இல்லை நீங்கள் மேரீடுங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணோம்ல. இப்போ என்ன பண்ணுறது, வந்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் காட்டுங்க. வந்தீங்கன்னா கொஞ்ச நேரம் பைக்கை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நிறுத்திட்டு நீங்கள் அப்படியே நடந்து வரலாம். இல்லை நான் நிறுத்திட்டு அப்படி இறங்குங்க. அப்படி இறங்கி வந்தீங்கன்னா இந்த இடம் கொஞ்சம் நல்லாயிருக்கு. தயவு செஞ்சு பொல்யூட் பண்ணாதீங்க. என் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் ஆஃபீஸ். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டு வீடு தெரியுதுல்ல, அதுதான் பிஎஸ்என்எல் ஆஃபீஸ். ஆமாம். பாக்கெட் ராக்கெட்னா சும்மாவா? இருங்க அவங்க வரட்டும். ஸ்டாப். போய்கிட்டே இருக்காரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வியூ நல்லா இருந்துச்சு, ஆனால் மரம் மறைச்சிக்கிச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன வண்டி ஓட்ட போகிறோன்னா கிளாசிக் 350 ஓட்ட போகிறோம். அதே மாதிரி புல்லட்டில் வந்து 50-50 பிரேக்கிங் யூஸ் பண்ணோம். அதாவது ஃப்ரண்ட்டு 50%, பேக் 50%. பேக்கு மட்டும் அடிச்சிங்க. இது வண்டி வந்து ஒரு மாதிரி மிட் வெயிட்டட் வண்டிங்க. அதுவும் இல்லாமல் இப்போ நான் ஓட்டுற வண்டி வந்து பின்னாடி ரியர் ட்ரம் பிரேக்கு. அதனால் அடிச்சிங்கன்னா ஒரு செகண்ட் ஒரு 0.5 மில்லி செகண்ட் வந்து டிலே இருக்கும். ரெக்கார்ட் ஆகுது. 1 day ட்ரிப் கேம் டு அன் எண்ட். மணி பார்த்தீங்கன்னா 4-4:15 இருக்கும்.
4:30 ஆச்சு. ஸோ கிளம்பிட்டோம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஏதாவது டைம் லேப்ஸ் மாதிரி பார்ப்பீங்க, ஸ்பீடப் பண்ணி வீடியோ பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். நீங்கள் ரிட்டர்ன் இறங்குறத பார்க்கணுன்னா பார்க்கலாம், இல்லைன்னா நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ தான் ரைடு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் சின்ன சின்ன ரைட்ஸ், பெரிய பெரிய ரைட்ஸ் எல்லாமே இருக்குது. ஆஃப்டனாக வீடியோ இல்லைனாலும் உங்களுக்கு கண்டென்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏதோ இனோவா ஆக்சிடெண்ட்டு, எப்படின்னு தெரில, சுக்குநூறாக நொறுங்கி நிற்கிது. எந்த வண்டியில் இடித்தாங்கன்னு தெரில.